விவசாயிகள் ஏன் டிவிக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க? தமிழகம் முழுவதும் எல்லா விவசாயியும் கொதித்தெழுந்து தமிழகம் முழுவதும் மூளை முடுக்க எல்லாம் இன்றைக்கு விவசாயிகள் அங்காங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 5 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்க வாங்கின கடன்களை அத்தனையும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே போல 5 ஏக்கருக்கு அதிகமா வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வாங்கின கடன்ல இருந்து 50% வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. தமிழக விவசாயிகள் கடனை எவ்வளோனா 2044 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 2.5 ஏக்கர் வச்சிருக்கிற கடன் வாங்கினாங்க இல்லையா, அவங்க வாங்கின கடன்ல இருந்து 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. யாரெல்லாம் 5 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 5,000 இருந்து 25,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பெரும் விவசாயிகள் சொல்லுவோம், 5 ஏக்கருக்கு அதிகமா வைத்திருக்கிறவங்கள 5,000 ரூபாய் குறைச்சாரு. இதுதான் இப்போ கடும் விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பாகவும் திரு விஜய் அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஆங்காங்கே அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. விவசாய கடன் தள்ளுபடியிலே பாரபட்சம் காட்டி சிறு விவசாயிக்கு மட்டும் 50,000க்கும் உள்ள விவசாயிகளுக்கு அந்த பாரபட்சம் முறையிலே அவர்கள் இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத விஷயமாக அந்த தள்ளுபடி விஷயத்தை அறிவித்திருக்கின்றார். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகள் ஏன் போராட்டம் நடத்துறாங்க தமிழக அரசுக்கு எதிராக. ஸோ தமிழக அரசு அப்படி என்ன செய்தது? நல்லது தானே செஞ்சது. விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த விவசாயிகள் வந்து போராட்டத்தை அறிவிச்சுட்டு ஆங்காங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? இது டிவிகே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. என்னதான் நடந்தது அப்படின்றது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விவசாயிகள் ஏன் டிவிகே எதிராக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போகும். என்ன அப்படின்னா, 2026 தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றி கழகம் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் 5 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்க வாங்கின கடன்களை அத்தனையும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே போல 5 ஏக்கருக்கு அதிகமா வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வாங்கின கடன்ல இருந்து 50% வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவை, அதாவது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஓவராலா தமிழக விவசாயிகள் கடனை எவ்வளவுனா 2044 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படின்னா, 2.5 ஏக்கர் வச்சிருக்கிற கடன் வாங்கினாங்க இல்லையா, அவங்க வாங்கின கடன்ல இருந்து 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. யாரெல்லாம் 5 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 5,000 இருந்து 25,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பெரும் விவசாயிகள் சொல்லுவோம், 5 ஏக்கருக்கு அதிகமா வைத்திருக்கிறவங்கள 5,000 ரூபாய் குறைச்சாரு. இதுதான் இப்போ கடும் விவசாயிகள் மத்தியில கடும் கொந்தளிப்பாகவும் திரு விஜய் அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஆங்காங்கே அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சோ இது அவர் தேர்தல் அறிவிக்கையில அப்படி சொல்லலையே. நீங்க தேர்தல் அறிக்கையில அப்படி சொன்னதன் அடிப்படையில தான் விவசாயிகள் நாங்க உங்களுக்கு பெருவாரியான விவசாயிகள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம், சொன்னதை செய்யலையே, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்றது தான் எல்லா மாவட்டத்தின் தலைநகரிலும் விவசாயிகள் கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னுமே அந்த போராட்டத்தை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அரசுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சரி, இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்துக்கு ஏமாத்துறீங்க, தில்லுமுள்ளு பண்றீங்க அப்படின்னு கடுமையா விஜய் அரச ஒரு பக்கம் விமர்சனம் செய்து கொண்டே இருந்தாலும், அதில் குறிப்பாக அன்புமணி அவர்கள், பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் சில புள்ளி விவரங்களோட எடுத்து சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, அதாவது மராட்டியத்திலும் இதே போல விவசாயிகளுக்கு வந்து கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. எவ்வளவு கடனை தள்ளுபடி பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 36,585 கோடி தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. எவ்வளவு விவசாயிகள் அந்த கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 55.72 லட்சம் மக்கள் வந்து விவசாயிகள் வந்து கடன் வாங்கின கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணாங்க. அவங்களோட பொது பட்ஜெட்ல இதுக்காக பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த கடனை
தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனா திரு விஜய் அரசாங்கம் எவ்வளவு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்குன்னா 2044 கோடி மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்கும்போது நபார்டு பேங்கோட பாலிசி பிரகாரம் மொத்த கடனையும் தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த காரணங்கள் நாம பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இல்லைங்க. நபார்டு வங்கி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு அரசு இந்த மாதிரி தள்ளுபடி செய்ய போறீங்க அப்படின்னா நீங்களே அந்த கடனை ஏத்து தள்ளுபடி பண்ணலாம். உடனடியாக 60 நாட்களுக்குள்ள அந்த அரசு அந்த வங்கிகளுக்கு அந்த பணத்தை செலுத்திடணும். இதுதான் நபார்டு பேங்க் சொல்லுது. ஆனா நம்ம விஜய் அரசாங்கமும் என்ன சொல்லுதுன்னா, நபார்டு வங்கி சொன்னது பிரகாரம் எங்களால முழுமையா தள்ளுபடி பண்ண முடியாது, அதுவும் கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனை மட்டும்தான் தள்ளுபடி செய்ய முடியும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா மாநில பட்டியல விவசாயமும் இந்த மாதிரி கூட்டுறவு வங்கியும் மாநில பட்டியல வருது. ஸோ இதே பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் அண்ட் தனியார் பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட பேங்க்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அண்டர்ல வருது. இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே என்ன பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஸோ இவங்க அப்படி இந்த கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பேசி, இங்க இருக்க தமிழக அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பேசி சில காலங்களை நேரத்தை அதாவது டைம் வாங்கி அந்த பணத்தை இவங்களே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷனோட அந்த பர்டிகுலர் பேங்குக்கு செலுத்த முடியும் அப்படின்றது தான் இங்க இருக்க பாலிசி அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அப்ப ஏன் விஜய் அரசாங்கம் இதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சோ விஜய் அரசாங்கம் ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்னா, ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நிதி மேலாண்மை போதுமானதாக இல்லை, அதனால இந்த கடன்களை எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அத விவசாயிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுக்கு தமிழக அரசு கிட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதாவது திமுக அரசாங்கம் முடியும் போது ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தமிழக அரசுக்கு எவ்வளவு கடன் இருந்தது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது எது முடியும் எது முடியாதுன்னு நீங்க பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு விவசாயிகள் சார்பா சொல்லப்படுகிறது. சோ உதாரணத்துக்கு திரு அன்புமணி அவர்கள் மராட்டிய அரசால முடியறத ஏன் தமிழக அரசால முடியாது, சோ இப்படி நீங்க சொன்ன வாக்குறுதிய மீறிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவது விவசாயிகளை பெரும் துயரத்துக்கு ஆளாக்குது. சோ நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நம்பிதான் விவசாயிகள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற வைத்தார்கள். அதனால இவங்க கடனை முழுமையா அடைச்சி அவங்கள கடன்ல இருந்து விடுவீங்க. அப்பதான் அவங்க இன்னும் சிறப்பா விவசாயம் பண்ணி அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றது இங்க இருக்க எதிர்கட்சிகளோட வாதம். சோ பார்க்கலாம் தமிழக அரசு இதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறது. விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க போகிறதா, அல்லது தமிழக அரசு நிதி போதுமானது இல்லை என்று தட்டி கழிக்க போகிறதா என்று மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.